ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாட்டுக்கொரு புலவன் பாரதி பாடிய பாடலோடு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சன்சரன் சமூகம் மற்றும் கல்விநல அறக்கட்டளையும் மதுரை இலக்கிய பேரவையும் JCTVயும் இணைந்து வழங்கும் சுதந்திர தின பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கும் நகைச்சுவை நாவரசு மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன் தலைமையில் குடும்பத்தில் பேச்சு சுதந்திரம் பெற்றவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் இந்த இனிய பட்டிமன்றத்தை துவக்கி வைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி நன்றி, வணக்கம். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று அற்புதமான சுதந்திர திருநாளிலே பாட்டுக்கொரு புலவன் பாரதி ஆசைப்பட்ட ஆனந்த சுதந்திரத்தை அடைந்து மகிழ்ச்சியோடு இருக்கின்ற இந்த அற்புதமான பெருநாளிலே தொலைக்காட்சி வாயிலாக இந்த நிகழ்வை கண்டு களித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நெஞ்சங்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மதுரை இலக்கிய பேரவை, சன்சரன் சமூக மற்றும் கல்விநல அறக்கட்டளை, JCTV வழியாக மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன். அற்புதமான விடுதலை திருநாள் பெருமையோடு நாம் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இனிமை கூட்டுகிற நாளிலே டெல்லியிலே அணிவகுப்பு, தமிழ்நாட்டிலே அணிவகுப்பு, மாவட்டம் தோறும் அணிவகுப்பு என அற்புதமாக தியாக சீலர்களை கொண்டாடுகின்ற உன்னதமான இந்த சுதந்திர திருநாளிலே ஒரு நல்லதொரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குடும்பத்தில் பேச்சு சுதந்திரம் ஆண்களுக்கா பெண்களுக்கா, பேசுவதிலே சுதந்திரம் பெற்றவர்கள் ஆண்களா பெண்களா என்று கூட அந்த தலைப்பை வைத்து கொள்ளலாம் என்று கூட நான் ஆசைப்படுகிறேன். அதிலே ஆண்கள் தான் என்று சொல்வதற்காக 3 பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். பேச்சு சுதந்திரம் பெற்றிருக்கிறவர்கள் இந்த ஆண்கள் தான் என்று சொல்வதற்காக பூலாங்குளம் அரசு ஆரம்ப பள்ளியினுடைய அற்புதமான தலைமை ஆசிரியை, மாணவர்களோடு பயணிக்கிற திருமதி சீலாதேவி அவர்கள் வந்திருக்கிறார். அந்த அணியிலே தியாகராஜர் நன்முறை மேல்நிலைப் பள்ளியினுடைய அற்புதமான தமிழ் ஆசான், மாணவர்களோடு நெருங்கி பழகுகின்ற திரு கார்த்திக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அணியிலே அணி சேர்க்கிற விதமாக தியாகராசர் கல்லூரியிலே இளங்கலை 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பேச்சாளர் ராஜேஸ்வரி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் குடும்பத்தில் பேச்சு சுதந்திரம் ஆண்களுக்குத்தான் என்று சொல்ல வந்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, நாங்கள் என்றைக்கு பேசியிருக்கிறோம், நாங்கள் குடும்பத்திலே பேசவே இயலவில்லை, எல்லாம் எங்களை ஆட்டி படைப்பவர்கள் இந்த பெண்கள்தான் என்று சொல்வதற்காக செல்லம்பட்டி தந்த சொக்க தங்கம் கவிஞர் போத்திராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக மிகச்சிறப்பாக நம்முடைய மஞ்சம்பட்டி மைனர், மஞ்சம்பட்டி பள்ளியிலே கணித ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆசிரியர் சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அணியிலே அணி செய்வதற்காக நீதித்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர், மிகச்சிறந்த பற்றாளர், மனிதநேய பற்றாளர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். குடும்பத்தில் சுதந்திரம், இப்போ எங்கேயோ சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம், நாட்டில் சுதந்திரம் வந்துருச்சா, முதல்ல வீட்டில் இருந்து தொடங்கணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொன்னாங்க. எந்த செயலுமே வீட்டில் இருந்து தான் தொடங்கணும். ஒரு அறம் செய்யணும்னாலும் வீட்டில் இருந்து தான் தொடங்கணும். அப்போ வீட்டில் சுதந்திரம் இருக்குதா? அப்போ வீட்டில் சுதந்திரம் யாருக்கு இருக்குது? வீட்டில் யார் கை ஓங்கி இருக்குது? நீங்கள் வேடிக்கையாக கேட்பாங்க, உங்கள் வீட்டில் மீனாட்சி ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியான்னு கேட்பாங்க. சிதம்பரம்னா யார்? நடராஜர் ஆம்பளையா, மீனாட்சினா யார்? பெண்ணு. அர்த்தம் அது கிடையாது. மீனாட்சி கணவனுக்காக விட்டு கொடுத்து வாழ்க்கை நடத்தினா அந்த ஆட்சியா, இல்லை சொக்கநாதர் தன் மனைவிக்காக விட்டு கொடுத்து அங்கே நடராஜராக அந்த சிதம்பரத்தில் இருக்கிறாரே அந்த ஆட்சியான் தான் பொருளே ஒழிய வேற ஒரு பொருள் கிடையாது. நம்ம சொல்கிறத பார்த்தா எல்லாரும் மீனாட்சியா சிதம்பரமா அப்படின்னு கேட்டு முடிச்சுடுறோம். ஆனால் உண்மையிலேயே அதோடைய உள்நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொன்னாங்க.
உயிர்காற்று நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற பொழுதே நல்ல செயல்களை செய்யணும். அதுக்கு தான் அதுக்கு பேர் வச்சாங்க. காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் அப்படின்னாங்க. அது என்னென்னமோ நம்ம சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது குடும்பத்தில் பேச்சு சுதந்திரம். அப்போ பேசியே ஜெயிப்பவங்க யாரும் ஆண்களா பெண்களானா அது வேற. குடும்பத்தில் பேச்சு சுதந்திரம் யாருக்கு இருக்குது? இந்த ஆம்பளைகளுக்கு தயா இருக்குது. பெண்களை எங்கே பேச விடுறீங்க அப்படின்னு சொல்றதுக்காக திருமதி ஷீலாதேவி இதோ வருகிறார் உங்கள் உற்சாகமான கரவொலியோடு. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தின அந்த உணர்வுகளோடு நாம் பயணிப்போம் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆண்கள் தான் பேச்சு சுதந்திரம் பெற்றிருக்கிறார்கள் என்ற தலைப்பிலே பேச போகிறேன். பெண்கள் இல்லை, ஆண்கள் தான் வந்து வீட்டில் பேச்சு சுதந்திரம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. எங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதற்காக நான் போராடிய போராட்டம் வந்து அவ்வளவு. ஆமா, சுதந்திர போராட்டம் மாதிரி, சுதந்திர போராட்டம் போலதான் அவ்வளவு போராட்டம் போராடி தான் ஒரு வெளியிடத்திற்கு நாம் இன்னும் வந்து கொண்டிருக்கிறோம். வெள்ளையனை எதிர்த்து போராடினோம், இப்ப கணவனை எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. போராடுறோம், ஆனாலும் இல்லத்துல என்ன அமைதி தேவைப்படுது இல்லையா, அதனால அவங்களத்தான் பேச விடுறோம் நாங்க. காரணம் என்ன? ஒரு இல்லறம் நல்லறமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆண்கள் பேச்சு சுதந்திரம் பெற்றவர்களாக இருப்பது கஷ்டமாக இருந்தாலும் அவங்க தான் வந்து அங்கே நிக்கிறாங்க, அவங்க தான் பேசுறாங்க, அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. காலையில என்ன சமையல், பிள்ளைய எங்க படிக்க வைக்கணும், சரி, அனைத்துமே நான் தான். யார் வருவா? மாமனார் மாமியார். உங்க மாமனார் சமைக்கிறதுக்காக கேட்டிருப்பாரு உங்கள்கிட்ட. அந்த கேள்வி கேட்டா தான் சந்தோஷமா இருக்குமே. அந்த கேள்வி வரமாட்டேங்குது. எதையாவது வச்சா சாப்பிட வேண்டாமா? இன்னைக்கு இதை வச்சிருக்கலாமே, அதை வச்சிருக்கலாமே, இந்த குழம்பு எதுக்கு வைக்கிற? நீங்க எதுக்கு எதையாவது வைக்கிறீங்க? இட்லின்னு சொல்லி வைங்க. என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அந்த வாய் இருக்கே, வாயி அடங்கா வாயி. வாடிப்பட்டி வரைக்கும் போகுமா வாய்? வாடிப்பட்டி வரைக்குமா இல்லன்னா டெல்லி வரைக்குமான்னு தெரியல. வாயோ வாயி. காலையில இருந்து என்னென்ன சொல்ல முடியுமோ நம்மளும் சரி அடிச்சா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம்பியா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லறமாக இல்லறம் போக வேண்டும் என்பதற்காக ஆண்கள் வந்து பேச விட்டுட்டு இருக்கோம். ஆண்கள் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு நன்மை கருதி இந்த சுதந்திர தின நல்வாழ்ல நாங்க யோசிக்கிறோம். ஐயா ஒரு அருமையான பட்டிமன்ற தலைப்பை கொடுத்து அதை சிந்திக்க வச்சிருக்கிறார். இந்த இனிய சுதந்திர தின நல்ல நாளில் நாம என்ன பேசி இருக்கிறோம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இத்தனை வருடமாச்சு அருமையானதொரு சுதந்திரம் பெற்று நாம் இவ்வளவு வளர்ந்தும் பெண்கள் வந்து அவ்வளவாக வந்து பேச வாய்ப்பு கொடுக்கப்படுறது கிடையாது. ஆண்கள் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்திலையும் சரி, அவங்க என்ன செஞ்சா அது ஒரு ஆண்களுக்கு இயற்கையான குணம். ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துரும். இவன் என்ன பேசுறது, நம்ம என்ன கேக்குறது, அது முக்கியமான ஒரு அம்சம். ஆண்கள் வந்து இயற்கையாவே ரத்தத்துல ஒரு டாமினேட்டான ஒரு ஆதிக்க குணம் செலுத்தக்கூடியவர்கள் ஆண்கள். அது இயற்கையே அவங்களை அப்படி படிச்சிருக்கு இல்லையா? அவங்களுக்கு இயற்கையாவே அது வந்து பேச்சுன்றத நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் சொல்வேன். இல்லைன்னா என்ன சமுதாயத்துல என்ன ஒரு பொண்டாட்டியே கட்டிக்காக தெரியலையா அப்படின்றவாங்க இல்லையா சமுதாயம். இல்ல உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க வீட்டு வாசல்ல ஒரு போர்டு பார்த்தேன், ஷீலா இல்லம் தானே போட்டுருந்துச்சு, தாமோதரன் இல்லம்னு போடலையே. சீலா தாமோதரன்றத நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கவனிக்கல, ஏதாவது அட்டை கீழே விழுந்திருக்கும் ஐயா. ஓ சரி சரி, ஆமா அது இருந்திருக்கும். சீலா மேல தாமோதரன் கீழே, அப்படிதானே? அப்படி இல்ல, அப்பனா நான் அவருக்காக பேச வந்திருக்கோம். ஆண்கள் தான் பேச வந்திருக்கோம் இல்லையா? சரி சரி. எப்பொழுதுமே நாங்க வாசுகி மாதிரி. வாசுகி அம்மா சொல்ற எப்படி கேட்பாங்க, திருவள்ளுவர் வாசுகி தம்பதியர் போல. நீங்க அத டிவியை ஆஃப் பண்ணுமா, இந்த சேனல் தான் மாத்தணும்னா அதைத்தான் மாத்து. சுதந்திர தின அன்னைக்கு அந்த பேரணிகள் இதெல்லாம் பார்க்கணும்னு நம்மளுக்கு ஆர்வமா இருக்கும். அதுல அவங்களுக்கு ஆர்வமே இருக்காது. தைன்னு அவங்க என்ன பார்க்கணுமோ அதுலதான் நிப்பாங்க. அவர் உங்க பட்டிமன்றத்தை பார்க்கணும்னு நினைச்சிருப்பாரு. நம்ம ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல, அதுல அத ஆனந்தமா ஜெயிக்கணும். நம்ம சொல்றத வந்து அவங்க அதை உடைச்சு தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் ஆண்களுக்கு இருக்கு. அதனால ஆண்கள் தான் பேச்சு சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் பெண்கள் சுதந்திரம் வந்து கேட்டுத்தான் இன்னும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று
பணிவுடன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக திருமதி ஷீலாதேவி அவர்கள் வீட்டில் சுதந்திரமே இல்லை, எல்லாம் அவர் தான் முடிவெடுக்கிறார். நாங்கள் பேருக்கு நிற்கிறோம். ஆமாம், ஏடிஎம் கார்டை கூட அவர் தான் வாங்கி வச்சுருக்கிறார் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வீட்டு பேர் வந்து அவர் போர்டுக்கு ஏன்னா கீழே விழுந்திருக்கும், ஷீலா மாத்திரம் நிற்கிது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. பேச்சு சுதந்திரம் என்பது கணவனிடத்தில் வர்றதுக்கே அனுமதி கேட்க வேண்டியிருக்கு. அவரும் பார்ப்பார், என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை கூட நீ வாட்டுக்கு வீட்டில் இருக்க மாட்டாமல் அங்கே போகிறேன் இங்கே போகிற அப்படின்னு சொல்லத்தானே செய்வார். அப்படி தான் சொல்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் போத்தி விடுற மாதிரி இல்லை. போத்தி அப்போ இருந்து செருமிக்கிட்டு இருக்காரு. ஏய் என்ன என்ன அப்படின்ற மாதிரி செருமிக்கிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம் வாங்க போத்தி. அனைவருக்கும் சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். பட்டிமன்ற தலைப்பு குடும்பத்தில் பேச்சு சுதந்திரம் ஆண்களுக்கா பெண்களுக்கா? பேச்சு சுதந்திரம் பெண்களுக்கே என்று பேச வந்துள்ளேன். ஐயா, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலம் அப்போ அப்போ. இப்போது நான் இன்னதான் படிக்க போறேன்னு சொல்லி யார்கிட்ட சொல்லாம அதுவா போறது இந்த காலம். பெண் புத்தி பின் புத்தின்னு வாங்க. ஆமா, பின்னால புத்தி கிடையாது, பின் புத்தி. பின் புத்தி தார் குச்சி மாதிரி குத்துனாதா ஆம்பளை பேச்ச கேட்கிறான். ஆக ஒரு குடும்பத்திலே பெண் என்பவள் பிறந்தவுடன் 17 வயது முடிந்து 18 வயது வரும்போதுதான் அவள் முழுமையாக பெண்ணாகிறாள். அதுவரை தான் சுதந்திரமாக இருக்கின்றாள். அதன் பிறகு என்ன படிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டது தாய் தந்தை அந்த காலம். நான் இப்போதுதான் இது படிப்பேன் என்று சொல்லி பள்ளிக்கு சென்று முடித்து கல்லூரி சென்ற காலம் இந்த காலம். கல்லூரிக்கு சென்று படித்து முடித்து என்ன வேலைக்கு போவேன் என்று சொல்லி யாரை நான் திருமணம் செய்வேன் என்று சொல்வது வரைக்கும் நான் தான் சொல்வேன். சுதந்திரம் வாங்கிட்டாங்க. ஆமா, அப்ப பேச்சு அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி பேச்சம் தாண்டியாச்சு, ஆயுதவனை தாண்டியாச்சு. பேச்சு சுதந்திரம் உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, அது கேள்விக்குறி. ஆனால் பேச்சுரிமை நான் இதைதான் செய்வேன் பிடிவாதமாக இந்த காலத்தில் வாழ்க்கையை தொடங்கும் முதல் கடைசி இறுதி காலம் வரை முடிவெடுப்பது குடும்பத்தில் மட்டுமல்ல, நாட்டிலே கூட, வீதியிலும் கூட, வெளியிலும் கூட, ஆபீஸிலும் கூட அந்த பெண்ணு தான் முடிவெடுக்கிறான். பெண்ணை பார்த்தனே பூரா பெட்டி பாம்பா அடங்கிறான். செல்வாக்கு இல்லைன்னா சொல்வாக்கு ஏது தாயே? செல்வாக்கு இல்லைன்னா சொல்வாக்கு, அது அந்த காலம். இப்போது வீட்டுல ஆண்கள் சம்பாரிச்சு வந்தா ஏய் அதை செய்யி, ஏய் இதை செய்யி, இதை ஆக்கு, அதை கொண்டா, அதை விரி, இதை போடு, இப்படி போடு சொன்னது ஆண்கள் அந்த காலம். இப்ப பெண்கள் நாங்களும் சம்பாரிச்சு வந்துட்டோம்ல, ஆபீஸுக்கு போய் சம்பளம் வாங்கி வர்றோம்ல. அதுவும் இல்லாம சம்பளம் வாங்கணும் இல்லையோ, நான் வீட்டுல உட்காந்துக்கிட்ட சுய உதவிக்குழு சொல்றேன், சின்ன துறையில கூட போய் கூட நான் சம்பாதிக்கிறேன்ல. அப்ப ஏன் சொல்வாக்கு தானே இங்க செல்வாக்கு. எப்பயுமே குடும்பத்துல பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி மீனாட்சி ஆட்சி தானே, அவ ஆட்சி ஆடுறது அவங்க தானே. ஆக அது மாத்திரமல்ல, கல்யாணம் முடிச்சுட்ட இப்பதான் குழந்தை பெறுவேன், இப்பதான் நான் முடிச்சுக்கிருவேன் அப்படி குழந்தைய பெத்தெடுப்பது கூட பெண் தான் முடிவெடுக்கிறான். ஏப்பா இது வந்து சித்திரை மாசம் கட்டிக்கிட்டா ஆடியில பிள்ளை பிறக்க, ஆடி மாசம் கட்டிட்டா சித்திரை பிள்ளை பிறக்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லையா? நான் முடிச்சு ஏசிலாம் படுக்கிறேன். அந்த காலம் இயற்கையில் இருந்தது, அந்த காலம் முழுக்க ஏசி ரூமு தானே. அப்படி முடிவெடுத்து பேச்சுரிமை மட்டுமல்ல, இந்த சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமாக சொன்னாங்க, நடுநிசையில நீ தனியாக போ துணை இல்லாம. இப்ப தனியா போறான். டிஎஸ்பி யாரு நாட்டுல? ஏசி யாரு? எஸ்பி யாரு? இன்ஸ்பெக்டர் யாரு? டிஐஜி யாரு? ரோட்ல போற லாரி டிரைவர் யாரு? ஆட்டோ டிரைவர் யாரு? சோ வீட்டுல மட்டுமல்ல வெளியிலுமே பெண் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் மட்டுமல்ல, வாழ்க்கையிலே பெண்கள் சுதந்திரமாக இந்நாட்டிலே இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கல்யாணம் முடிச்சு பிள்ளை பெத்தாச்சு, பிள்ளை வளர்த்தாச்சு, பெத்த வீட்டுல சொத்து பாகம் பிரிச்சாலும் ஏய் சொத்துல பாதி எனக்கு வேணும். சட்டம் யாருக்கு சொல்லியிருக்கு? சட்டம் யாருக்கு சொல்லியிருக்கு? சொத்துல பாதி எனக்கு விடுறா, அண்ணன் தம்பி சொத்த கூட எனக்கு அப்படி வாங்கி தாம் பெத்த பிள்ளை பேரம்பேத்திய கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு மேல தாய் தகவலுக்கு மேல படிக்க வச்சு அந்த ஊர்லயே
செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தை தான ஒரு பெண் குழந்தையாக பிறந்தவள் தானாக படிக்கிறாள், தானாக வளர்கிறாள், தனக்கு ஏற்ற கணவனை அமைக்கிறாள், தன்னுடைய சுதந்திரத்திலே குழந்தை பெறுகிறாள், தன்னுடைய சொந்த செலவிலேயே படிக்க வைக்கிறாள், அவனையும் வளர்க்கிறாள், தன் சொந்த புத்தியாலே சம்பாரிச்சு அந்த ஊரிலேயே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு சொல்வாக்கு மிக்க ஆளாக இருப்பது யாருன்னா பெண்ணு தாங்க. ஆம்பளையெல்லாம் அடங்கி போயிட்டோம், பெண்ணை பார்த்தவுடனே புட்டி பாம்பா அடங்கி போயிட்டான், இந்த புத்துலையும் இந்த பாம்பு இருக்குமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சாதாரண பெண் கூட இன்னைக்கு படையெடுப்புக்கு பாம்பு போல என்று எதற்கும் தைரியமாக துணிச்சலாக தன் சொந்த புத்தியோடு அனைத்துமே துறையிலுமே செல்வாக்கு மிக்க சொல்வாக்கு மிக்க தைரியமான சுதந்திரமாக வீட்டில் மட்டுமல்ல வெளியிலையும் சரி சொந்த வீட்டிலேயே இன்றைக்கு பெண்கள் பேச்சு சுதந்திரத்திலே மிக்க அதிகமாக சுதந்திரம் பெற்றவர்கள், வீட்டிலே சுதந்திரம் பெற்ற பேச்சுரிமை பெற்றவர்கள் பெண்களே பெண்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போத்திராஜன் அவர்கள் தன்னுடைய அற்புதமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பூரா அவங்க தான் வீட்டில் எல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க, பெண்கள் தான் முடிவு பண்ண, படிக்கிறதா அந்த பிள்ளை தான் முடிவு பண்ணுது, என்ன செல்ஃபோன் வாங்கணுங்கிறத அந்த பிள்ளை தான் முடிவு பண்ணுது, என் வாழ்க்கையே அந்த பிள்ளை தானே ஏன் முடிவு பண்ணுது. அப்போ வீட்டில் சுதந்திரம் பெண்களுக்கு தானே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கிறார். சொத்துரிமை, அடே அப்பா எனக்கு இவ்வளவு சொத்து கொடு, ஆம்பளை பிள்ளைக்கு சமமாக எனக்கும் கொடுன்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க வந்துருச்சுங்க. எங்கிட்டு போய் யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு ஒரு புலம்பி இருக்கிறார். ஆனால் கார்த்திக் தம்பி அதெல்லாம் கிடையாது. காலங்காலமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதற்காக குடும்பத்திலே பேச்சு சுதந்திரம் ஆண்களுக்குத்தான் இருக்கிறது என்று சொல்ல இதோ வருகிறார் கார்த்திக். அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கம். ஆனந்த சுதந்திரத்தை நாம் இன்று அனுபவிக்க வீரமும் ஈரமும் சிந்திய விடுதலை வீரர்களை இந்த விடுதலை திருநாளில் முதற்கண் வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவையினர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்களையும் விடுதலை திருநாள் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, குடும்பத்தில் பேச்சு சுதந்திரம் அது ஆண்களுக்கா பெண்களுக்கா, இதுதான் இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு. ஆமா, ஐயா அவர்கள் வந்து அருமையா பேசிட்டு போனாங்க. போத்தி, ஆமாங்கய்யா. நம்ம அவர் செல்லம்பட்டியை வரையும் பேசியிருக்கிறாரு. இந்த செல்லம்பட்டியை தாண்டி தேனிக்கு போற வழியில சில நிகழ்வுகள் தான் நடக்குது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஐயா மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வேற எதையுமே அவர் நினைவுல வைக்க வேணாமுங்க ஐயா. கிழக்கு சீமையிலே படம் பாத்தீங்கன்னா போதும். கிழக்கு சீமையிலே படத்துல அந்த ராதிகா தன் விருமாயி, அப்படி சொன்னாதான் தெரியும், அந்த விருமாயி தன்னுடைய அண்ணன் மீது காட்டக்கூடிய பாசத்தை ஒரு இடத்துலனாலும் சொல்றதுக்கு அந்த நெப்போலியன் வாய்ப்பு கொடுத்தாராங்கயா? கிடையாது. இல்ல அப்புறம் எப்படிங்க பேச்சு சுதந்திரம் பெண்களுக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? முடிஞ்சு போச்சா? சரிதானா? கிளம்புங்க. அப்ப அந்த காலத்துல இருந்து சங்க காலம் தொடங்கி இந்த காலம் வரை பெண்களுக்கு எப்பவுமே பேசுவதற்கு நேரம் கொடுக்கிறதே கிடையாது. ஐயா, உழைக்க தயாரானவங்க பெண்கள், அதனால அவங்க உழைச்சுக்கிட்டே தான் இருக்காங்களே ஒழிய அவங்கள பேசுறதுக்கு விட்டா தானே அவங்க பேச்சு சுதந்திரம் இருக்கும். ஐயா, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட பெண்களுக்கு இல்லையா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஒரு செய்தித்தாளை எடுத்து வச்சுக்கிறீங்க, அல்லது விரும்பின அலைவரிசைகள்ல உங்களுக்கு தேவையான படங்களை பார்ப்பீங்க. ஐயா வந்து அவருக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவாரு. ஆனா பெண்கள் அப்படியா? அவருக்கு என்ன வேணும்னு அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் சமையல் செய்ய முடியும். அப்ப சமையல்ல கூட தான் விரும்பியதை எடுத்து செய்ய முடியாத பெண் குலம் இன்றளவும் இருக்கு. ஐயா படிச்சாங்க, முன்னேறினாங்க, வேலைக்கு போனாங்க, எல்லாத்துலயும் சரிதாங்கய்யா. ஆனால் விரும்பிய சொல்லை அவர்கள் பேச முடியுதா? முடியலைங்கய்யா. இதே தான் வள்ளுவரே சொல்லிட்டு போயிட்டாரு, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுவால் பெய்யன பெய்யும் மழைன்ட்டாரு. அப்ப யாரு தன்னுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வத்தை கூட வணங்காம கணவனை யார் வணங்குறாளோ
அவங்க சொன்னா மழை கூட பெய்யும்னா நீங்க பேச்சு சுதந்திரம் எங்க கொடுத்துருக்கீங்க? எங்க அம்மா சொன்னாங்களா வள்ளுவர் வாசுகினாங்களா? ஆமையா, வள்ளுவர் சொன்ன வழிப்படிதான் வாசுகி நடந்துகிட்டாங்க. அப்படி வாசுகி நடந்ததுனாலதான் வள்ளுவருடைய திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு இடத்துல கூட வள்ளுவர் தன்னுடைய உணர்வுகளையே தான் பிரதிபலிக்கிறாரே ஒழிய வாசுகியோடைய உணர்வை திருக்குறள்ல எந்த இடத்துல பதிவு செய்யறாரு? இன்பத்துப்பால்ல கூட பாத்தீங்கன்னா எல்லா குறட்பாக்களும் அவருடைய எண்ணமாகத்தான் வெளிப்படுது ஒழிய மனைவியுடைய எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துவதாக இல்லை. எனவே பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை. சரிதானா? சரி, இப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா அப்ப அந்த வாழ்க்கையில எப்பதான் அவங்க பேசுறாங்க அப்படின்னா கடைசி நேரத்துல கூட அப்ப அந்த மரணம்ன்ற ஒரு நேரம் வரும்போது கூட தன்னுடைய கணவன் விட்டு பிரிஞ்சு போறாரு அப்படின்னா கூட அப்பையும் கூட அந்த கிழவனார் அந்த அம்மாவை பேச விடுறாரா? உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாம இரு, நான் சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு. அன்னைக்கு உங்களை மெடல் வாங்குற ஹீரோவாக இருக்கிறதுக்காண்டி இன்னைக்கு எல்லாருமே மெட்டி ஒலி சரோவா இருந்துகிட்டு இருக்காங்க. மெட்டி ஒலியில சரோவை வந்து எப்பயுமே பேசவே மாட்டாங்க. மாணிக்கமும் மாமியாவும் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு பெண்கள் எல்லாம் வளர்ந்தார்கள், படித்தார்கள், தான் விரும்பிய கல்வியை கற்றார்கள். ஆனாலும் இன்னும் ஊமை பிறவிகளால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு ஒருபோதும் பேச்சு சுதந்திரம் இல்லை இல்லை என்று கூறி நல்ல தீர்ப்பை தாருங்கள் ஐயா என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக ஒரு கலக்கு கலக்கி விட்டார். கிழக்கு சீமையில பிடிச்சாரு பாருங்க ஒரு புட்டி. ஆத்தே கத்தாலம் காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போகுதுடா, உருமாயியை கொண்டாந்து நிப்பாட்டி விட்டார். அப்படியே கண்ணில் கண்ணீர் வருது. அண்ணன் பாசத்திற்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் ரொம்ப அழகா சொன்னார். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாரையும் கிழக்கு சீமைக்கு கூட்டு போயிட்டார். கடைசி வரைக்கும் பேசலையா, ஆனால் கடைசியில் நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 வார்த்தை அதில் எங்கேயோ போயிடுச்சு. அதையும் அவர் சொல்லியிருக்கலாம். ஆமாம், ரொம்ப அழகாக அதையும் காமிச்சிருக்கலாம். ஆனால் கடைசியில் தான் முடியுது. வாழ்நாள் முழுக்க பேசாமல் தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும்போது உண்மையிலே நியாயமாக தான் எனக்கும் தெரியுது. எங்கே பேச விடுறோம், உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயை மூடு, அவ்வளோதான். இந்த வார்த்தை ஆண்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் அந்த பிள்ளைக்கு எதுவும் கருத்தே சொல்ல விட மாட்டாங்களே, கருத்தே கேட்க விட மாட்டாங்களே, அதைத்தான் வருத்தப்பட்டிருக்கிறார். சங்க காலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அதானியாக நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த வீட்டிலையா பொம்பளை பிள்ளை பேசி இருக்குது? ஆண்கள் தானே பேசுகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சரவணன் மேலே கொண்டு அமுக்கிட்டார். ஒரே அமுக்கா சரவணன் பாடு திண்டாட்டம் தான். வாங்க சரவணா. அனைவருக்கும் வணக்கம். எதிரடியில் சீலா ரொம்ப ஃபீலா சொன்னாங்க. ஓ, நான் ரொம்ப கூலா சொல்றேன். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு ஜனகராஜ் மாதிரி நிறைய பேரு இருக்கிறாங்க. என்ன காரணம்? உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க என்ன காரணம். எதிரில் தம்பி ஒரு திருக்குறளை கோடிட்டு போனாரு. தெய்வம் தொழால் கொழுநன் பொழுதுவாள் பெய்யென பெய்யும் மழை. மழையே நான் பெய்யும் சொன்னா பெய்ய சொல்லக்கூடிய தன்மை பெண்களுக்கு இருக்கு. கமாண்டிங் பவர். வீட்டுல மாத்திரம் ஆதிக்கம் செலுத்தல, சொல்லக்கூடிய ஆளுமை மிக்க பெண்ணாக பெண் காட்டப்படுகிறாள் என்பதை தம்பிக்கு, தமிழாசிரியரான தம்பிக்கு சுட்டி காட்ட கடமைப்பட்டுள்ளேன். கணக்கு வாசியார் சொல்லுகிறேன். இல்லையா, அவர் ஒரு தவறான பெண்கள் வந்து பெய்யன சொன்னா மழையே வர்ண பகவானே இறங்கி வரார். அப்ப பேச்சுரிமை கட்டளையிடும் உரிமை பெண்ணுக்கு இருக்கிறது. இந்திரனையே கூப்பிட்டுறாங்கல்ல. ஆமா, வர்ணனையே கூப்பிடுறாங்கல்ல. மதுரையில ஆட்சித்தலைவர் பெண் தான். ஆமா, ஐபிஎஸ் ஆபீசர் பெண் தான். ஆமா, இவங்களுக்கெல்லாம் அதிகார உரிமை இல்லை என்று மறுக்க முடியுமா? பேச்சுரிமை இல்லை. தேனி இருக்கு, ராணி தேனி இருக்கு வரைக்கும் தான் அந்த கூட்டம். ஆண் தேனியால கூட்டத்தை உருவாக்க ராஜா டம்மி பீஸ். டம்மி பீஸ் என்று நீங்கள் தவறாக முடிந்து கொள்ளக்கூடாது நடுவர்களே. பெண்ணிற்கு கூடுதல் பவர்ஸ். அங்க இப்ப செஸ் விளையாட்டு இருக்கு. அந்த விளையாட்டில் ராஜா இருக்கும் வரை ஆட்டம் தொடரும். ஆனால் அனைத்து இடங்களுக்கும் சென்று வரும் அதிகாரம் பெற்ற வல்லமை பெற்ற நபராக யார் இருக்கிறார்? ராணி. ராணி ராணி குயின் குயின். எப்பொழுதுமே பெண் என்பதற்கு பல்வேறு சமூக அடையாளங்களையும் இலக்கியமும்
மனித குலமும் பல்வேறு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது. அவர்கள் இன்னும் அதிகாரம் வேண்டும் அதிகாரம் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த அதிகாரங்களை வாரி 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 கொடுத்து கொண்டிருப்பது ஆணினம். நதிகளுக்கு பூரா பெண்கள் பேர் தான், கம்மாய்க்கு பூரா ஆம்பளை பேர். ஆமாம், கலங்கப்பட்டு இருக்கிறோம் நாங்கள். அதனால் நாங்கள் எங்களை கலங்கத்தை துவைத்துக்கொள்ள நதிகளுக்கு பேர் வைத்துக் கொள்வோம் என்று கூட கருதி கொள்ளலாம். எட்டும் அறிவியலில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான். பாரதியார் 70 வருஷத்துக்கு முன்னாடியே பாடிட்டு போயிட்டார். அப்பவே உங்களுக்கு சுதந்திரத்தை வாரி வழங்கியாச்சு. நீ இன்னும் சுதந்திரம் பெண்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவது முற்றிலும் இட் இஸ் எ டேம்டு லை. இது ஒரு முற்றிலும் அண்ட புழு என்பதை இந்த எதிரணி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பட்டமான பொய். ஆமா, முழு பூசணிக்காயை சோத்தலாம், முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறார்கள் இவர்கள். மனைக்கு விளக்கம் மடவார். ஒரு வீட்டுக்கு நல்ல யாரு அழகு அப்படின்னா பெண்கள் தான். ஆமா, நான்மணி கடிகளை சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இதெல்லாம் உணராதவரா தம்பி? தம்பி ஒரு மாற்று கட்சி அடுத்து இலக்கியத்திலிருந்து ஒரு வராங்க. சுதந்திரம் இல்லை இல்லை என்று சொல்வதெல்லாம் பொய். ஆண்களுக்குத்தான் சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுகிறது. பெண் பேசாமலேயே வெற்றி கொள்ளக்கூடிய நபராகவே பார்வையிலே கூட ஆணை இயக்கி ஒரு மிரட்டியோ மயக்கியோ அல்லது பழித்தோ ஏதாவது ஒரு வகையில் பெண் வெற்றி கொள்ளக்கூடிய இயல்பை கொண்ட நபராக இருக்கிறார். உண்மையில் பரிதாபப்படக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் ஆண்கள் தான் என்று கூறி, நடுவர் அவர்களே, பெண்கள் ஆண்களை விட மென்மையானவர்களாக காட்டப்படுகிறது. ஆனால் மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாகவும் பலசாலியாகவும் இருப்பது நடைமுறையில் அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நபர்களாக, ஏதாவது ஒரு வகையில் தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். வார்த்தையால் பேசித்தான் ஜெயிக்க வேண்டும் என்றும் இல்லை, மௌனத்தால் கூட ஜெயிப்பது, காரியங்களில் வெற்றி பெறுவது பெண்களாகவே இருக்கிறார்கள். இந்த இனிய சுதந்திர நாளில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி, குடும்பத்தில் எப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் நாளையும் அதிக பேச்சாற்றல் கொண்டவர்கள், பேச்சுரிமை கொண்டவர்கள், பேசும் சொல்லில் செயலில் வெற்றியை கண்டு கொண்டு இருக்கிறவர்கள் பெண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுன்னா அது மாதிரி அப்படியே சிங்க மாதிரி கர்ஜிச்சிருக்கிறாரு. அப்படியே என்ன பேச்சு பேசுறீங்க? தெய்வம் தொழால் மலையே கொண்டு வர சுதந்திரம் உங்களுக்கு கொடுத்துருக்குறா. இனி என்ன வீட்டில் சுதந்திரம், வீட்டில் சுதந்திரம் நல்லாத்தான் கேட்டிருக்கிறார். நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சுருக்கமாக சொல்லணும்னா நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்டு, இன்னும் என்ன வேணும்? எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் இழந்தாச்சு, நீ இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. அழகா சொன்னார் பாருங்க, டாக்டர் மு வரதராஜன் அழகா பதிவு பண்ணார். பெண்கள் அழுகிறார்கள், ஆண்களை அழ வைக்கிறார்கள், இறுதியில் காரியத்தில் வெற்றி பெறுகிறார்கள். எனவே அழுக ஒன்று போதுமேயா, பேசவே வேணாமே அப்படின்னா முடிஞ்சு அவ்வளோதான். அப்போ சரண்டர் ஆயிடுவேன். ஐயோ அத்தா நீ அழுகாத, நீ அழுகாத, நீ அழுதா என் மனசு தாங்கலை, முடிஞ்சு போச்சா? ஆமாம், பேசவே வேணாம், அழகா சொல்லிட்டு போயிட்டார். பார்க்கிற பார்வை ஒன்று போதும், ஒரு விசும்பல் போதும், வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராஜேஸ்வரி பாவம் இப்போ தான் படிக்கிற புள்ள, என்ன பண்ண போதோ தெரியல. வாங்கம்மா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, குடும்பத்தில் பேச்சு சுதந்திரம் பெற்றவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண்களே என்று பேச வந்துள்ளேன் ஐயா. காப்பிய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை பேச்சு சுதந்திரம் பெற்றவர்கள் ஆண்கள்தான். கோவலனுக்கும் கண்ணகிக்கும் மிக சிறிய வயதிலே திருமணமானது. கோவலன் பரத்தையை தேடி சென்றான், மாதவியை விட்டு மீண்டும் வந்தான். அப்பொழுதும் கண்ணகி ஒன்றுமே பேசவில்லையே. நீ ஏன் பரத்தையிடம் சென்றாய், மீண்டும் ஏன் வந்தாய், நானே உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கவில்லையே. அவள் சொன்ன ஒரே வார்த்தை, இம்மை மாறி மறுமையாயினும் நீ ஆகியர் என் கணவனை, யான் ஆகியர் நின் நெஞ்சு நேர்பவளை, அதைத்தானே சொன்னாள். ஆனால் கண்ணகி ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பேசினாள். யாருக்காக? கோவலனுக்காக தானே. ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனிடம் சென்று தேரா மன்னா என்று கூறினாளே, யாருக்காக? கோவலனுக்காக தானே. ஆண்களுக்காகத்தான் பெண்கள் பேச்சு சுதந்திரத்தையும் பெற்றார்கள். ஆனால் அது இன்று இல்லை. அதற்கு மீண்டும் ஒரு காப்பிய இலக்கியத்திற்கான உதாரணம், ராவணன் பல தவறுகள் செய்தான், மண்டோதரி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. இறுதியாக தன்னுடைய மகன் அக்க குமரனை கொன்ற போதும் கூட எதுவுமே பேசாம, ராவணா நீ செய்வது தவறு என்று அவள் கூறவில்லையே. அப்பொழுதும் அவள் அமைதியாதானே இருந்தாள். அதே தானே இக்காலம் வரை தொடர்கிறது.
ஐயா முன்பு கூறிவிட்டு சென்றார்கள், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல்வாள் பெய்யன பெய்யும் மழை. ஐயா, நாங்க உங்களை தொழுதோம், நீங்க எங்களை அப்படியே கீழே அமுக்கிட்டீங்களே, அதுதானே இங்க பிரச்சனை. பெண் என்பவள் ஏதாவது ஒரு விஷயத்த கூற வந்தால் உனக்கு ஒன்றும் தெரியாது 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 தெரியாதுன்னு சொல்ற வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. அவளுக்கு சுதந்திரமே இல்லை, அவளுக்கு சுதந்திரமே தெரியாது என்கிற வலியும் வேதனையும். ஐயா, பெண் ஒரு கருத்தை பகிர வந்தால் நீ இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு, பெண்ணுக்கு எங்க பேச்சுரிமை? இப்படி கேட்டு கேட்டுதானே பெண்ணிற்கு பெருமளவிலான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டிருக்கிறது. கண்ணகியை போல மீண்டும் ஒரு கண்ணகி இந்த உலகில் பிறக்க வேண்டாம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக ராஜேஸ்வரி 2 காப்பிய நாயர்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று இதிகாசம், இன்னொன்று காப்பியம். அதில் கண்ணகி பேசவே இல்லை. கணாத்திரம் உரைத்த காதையில் ஒரு வார்த்தை பேசுகிறான். தோழி சொல்லுகிறாள், உன் கணவன் உன்னை விட்டு பிரிந்து போய்விடுகிறான், அவனை மீண்டும் நம் வழிக்கு இழுப்பதற்கு சில உபாயங்களை செய்ய வேண்டும், அதற்கு நீ சம்மதித்தால் செய்கிறோம் என்று சொன்ன பொழுது வேற ஒன்றும் இல்லை, வசியம் பண்ணுறது. அதைத்தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சொன்ன கண்ணகி சொன்ன ஒரு வார்த்தை பீடன்று. அது நல்ல செயல் அல்ல. அதுதான் அவள் பேசின முதல் வார்த்தை. அது வரைக்கும் ஒரு வார்த்தையும் பேசலை. மாசரு பொண்ணே வலம்புரி முத்தேன்னு அவன் உட்கார்ந்து வர்ணிக்கிறான் அவளை. அப்படி வர்ணித்த பொழுது கூட அவள் ஒன்றும் பேசலை. பீடன்றுன்னு ஒரு வார்த்தை. அடுத்து என்ன பேசுறான்னா, நான் உன்னை விட்டு பிரிந்த பொழுது நீ என்ன நினைச்சேன்னு கேட்ட பொழுது, இன்னைக்கு இருக்க சினிமா பாட்டு இருந்தா ஒன்ன நினைச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவள் அப்படி சொல்லலை. அறவோருக்கு அழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோருக்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய்ங்கிறான். இதாங்க வார்த்தை. நான் எதுக்கு வருத்தப்பட்டேன் தெரியுமா? பிறருக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் கணவனோடு சேர்ந்து பண்ண வேண்டிய அறம் என்னால் பண்ண முடியல. கணவன் மனைவி சேர்ந்து இருந்தால் தான் விருந்தினர்களே வருவாங்க, அவங்களுக்கு உபசரிக்க என்னால் முடியலன்னு தான் பேசி பின்னால் மிகப்பெரிய பேச்சு பேசினேன். அது கணவனுக்காக. எனவே என்னைக்கு எங்களை பேச விட்டுருக்கீங்க? அதே போல தான் மண்டோதரி வாழ்க்கையிலே தான் பிள்ளை இறந்தால் இந்திரஜித்து போனாலும் அவள் கவலைப்படுது. கணவன் அப்படி இருக்கிறாரே அப்படின்னு தான் அவள் வருத்தப்பட்டாலே ஒழிய, கணவனுக்காகவே வாழ்ந்த அந்த பெண்மணிகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து அழகாக நிறுத்தி இருக்கிறார். அதை இந்த மன்றம் பரிசீலிக்கிறது. இருந்தாலும் சுந்தரமூர்த்தி விடுவதாக இல்லை. இதோ வருகிறார் சுந்தரமூர்த்தி. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஐயா, சுதந்திர தின நாளில் ஒரு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. ஆமாம், பேச்சு சுதந்திரம் அப்படின்னு மட்டும் கொடுக்காம அது ஒரு வரையறைப்படுத்தி குடும்பத்தில் பேச்சு சுதந்திரம் பெற்றவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுக்கும்போது, உலகத்துக்கே ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? உலகத்துக்கே ஓனரா? அவங்க தாங்க, அவங்க தான் ஓனர். உலகத்துக்கே ஓனரு என்கிட்ட ஒரு பையன் பெண்கள் தான். என்கிட்ட ஒரு பையன் வந்தேன், மதுரை இலக்கிய பேரவைக்கு ஓனர் யாருன்னு கேட்டேன். டே அது அமைப்புடா அப்படின்னு சொன்னேன் நான். இல்லை அது கம்பெனியான்னு கேட்டேன். அது மாதிரி கேட்குறீங்க. அது மாதிரி இந்த உலகத்துக்கே ஓனர் அவங்க தாங்க, பெண்கள் தாங்க. அவங்க பேசும்போதே பார்த்தாலே தெரியுங்க, அவங்க ஓனர் மாதிரி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வீடு நம்ம கேட்க வேண்டியதில்லை. அவங்க எல்லாமே அவங்களோட பெண்களுடைய முடிவாக தான் பெரும்பாலும் இருக்கும். அவங்க ஷீலா அவங்க கூட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் என் வீட்டுக்காருக்கு அனுமதி கொடுத்துருக்கேன் பேசுறதுக்குன்னு சொன்னாங்க. அவங்களே டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க அனுமதி கொடுத்தா தான் நம்ம பேச முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம உறவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் இன் லா, மதர் இன் லா, டாட்டர் இன் லா, சன் இன் லா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒய்ஃப் இஸ் லான்னு பார்த்தீங்கன்னா தான் சட்டமே அவங்க தான். மற்ற எல்லாமே ஒய்ஃப் இஸ் லா. அப்போ சட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண முடியும்? உன்னை மறந்துட்டீங்க, சிஸ்டர் இன் லா மறந்துட்டீங்க. அதான் சிஸ்டர்லா எல்லாமே இன்லா தான், எல்லாமே இன்லால தான் இருக்கும். ஆனா ஒய்ஃப் இஸ் லா. அப்ப ஒரு சட்டத்துக்கு முன்னாடி நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, அவங்க தான் முழுக்க ஆதிக்கம் செலுத்துவாங்க. நம்ம சரண்டர் ஆயிரும். ஆமா, பெண்கள் தான், அவங்க தான். அதே மாதிரி இப்ப அவங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா முடிவுகள் நம்ம தான் எடுப்போம். அது அப்படியே கொஞ்ச நாள்ல மாத்திடுவாங்க. ஆமா, நேக்கு போக்கு பண்ணி அவங்க முடிவு கொண்டு போயிடுவாங்க. ஆரம்பத்துல நம்ம எடுப்போம், இறுதி முடிவு அவங்க எடுப்பாங்க.
ஃபைனல் டிசிஷன். இதுதான் அன்னைக்கு வந்து பெண்களுடைய சுதந்திரத்தை வந்து சொல்லணும்னா அவங்க வந்து ரொம்ப புத்தி கூர்மையானவங்க. நீதித்துறையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. அதுவே பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி நமக்கு ஆண்களுக்கு வந்து பேச்சு உரிமை சுதந்திரம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிற போது அவங்க என்ன செய்வாங்க, எப்படா வெளியே போகணுன்னு இருப்பாங்க. ஆமாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஆண்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 வீலர் கார் எல்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க. ஆமாம். ஏன்னா அதை எடுத்துகிட்டு கிளம்பும் போது தான் அந்த சுதந்திர காத்தையே அவங்க அனுபவிக்கிறாங்க. ஓஹோ, என் வீட்டுக்காரி கிளம்பி போயிட்டாரு, அவங்களும் சுதந்திர காத்தை அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி அலுவலகம் பார்த்தீங்கன்னா வீட்டோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அலுவலகம் ஓரளவுக்கு அதுக்கு தான் பவ்யமா வெளியே வந்து நின்று அத்தான் போயிட்டு வாங்க, அத்தான் மாமா போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்களோ, அனுப்பிச்சு விடுறாங்க. திரும்பி வந்துடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திர காத்துங்கிறதே நம்ம அலுவலகம் போகும்போதும் அலுவலகத்துலேருந்து வரும்போது மட்டும்தாங்க நம்ம கிடைக்கிது. அங்கே போனாலும் அங்கே நம்ம ஒரு குறிப்பிட்ட வரையறையில் தான் நம்ம பேச முடியும், வேலை செய்ய முடியும். அப்போ அங்கேயும் நமக்கு முழு சுதந்திரம் கிடையாது, முழுசார சுதந்திரமாக பேச முடியாது, வீட்லேயும் பேச முடியாது. அப்போ அந்த இடைப்பட்ட அந்த நேரம் இருக்கு பாருங்க, அதனால தான் எல்லாம் அந்த வண்டியை விரும்புகிறாங்க. ஓஹோ, அது காரணமாக சொல்ல வரேன். அது உண்மைதான். ஆமாம், நானே பல நேரத்தில் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்களாங்க, அந்த கல்யாண முகூர்த்தம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் முடிய போது நல்ல நேரம் முடிய போதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அது அப்போ நமக்கு புரியாது. ஆமாம், நல்ல நேரம் முடிய போது மாப்பிள்ளையை கூப்பிடுங்க, அதோட நல்ல நேரம் முடிஞ்சிச்சு, மாப்பிள்ளைக்கு முடிஞ்சு, ஆண்களுக்கு அதோட நல்ல நேரம் முடிஞ்சிச்சு. ஆமா, அது பின்னாடி தாங்க தெரியும். அந்த மாதிரி வந்துங்க இப்பயாவது தெரிஞ்சிருக்குல்ல, இன்னும் தெரியாமே ரொம்ப பேர் இருக்காங்க நாட்டில். இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுதந்திரத்தை பத்தி எவ்வளவு இருக்குன்றது ஒரு பெரிய ஆய்வே நடத்திருக்காங்க. அதை பத்தி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஆண்களுக்கு என்ன சுதந்திரமா செயல்படுறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த 5 ஆண்டுக்கு ஒரு எலெக்ஷன் வருது இல்லைங்க, ஆமா, அந்த ஓட்டு போறது யாருங்கிறத மட்டும் தாங்க அவங்க முடிவு பண்றாங்க. ஓஹோ, ஆண்கள். மற்ற எல்லாத்தையும் பெண்கள் தாங்க முடிவு பண்றாங்க. ரொம்ப சரி. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க முடிவு எடுக்கிறனால பெண்களே வந்து அதிகமா வந்து அவங்க பேச்சு உரிமை, கருத்துரிமை, முடிவு எடுக்கிற திறன் எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க. அருமை அருமை. சுந்தரமூர்த்தி அவர்கள் லா படித்ததுனால ஒய்ஃபு தான் லாவாம். ரொம்ப அழகாக சொன்னார். உண்மையிலேயே சட்டம் இயற்றுவது அவர்கள்தான், வீட்டிலே சட்டத்தை போடுபவர்கள் அவர்கள்தான், சட்டத்தை செயல்படுத்துபவர்களும் அவர்கள்தான். முடிவு வேணால் ஆரம்பம் வேணால் நம்ம இருப்போம், ஆனால் முடிக்கிறது கஷ்டம்தான். நிலைமை சரியில்லை, இது எல்லா வீட்லேயும் நடக்குது. அப்போ எல்லாம் அவங்க தான் டாமினேட்டிங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை ரொம்ப அழகாக நளினமாக ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு பாராட்டு தெரிவித்து இப்போ ஒரு மாதிரி பட்டிமன்றம் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம், அப்படி தானே? ஆமாம், எனக்கு சில நேரம் பயமாக இருக்குது. அவர் வேறு நிறைய சட்டங்கள்லாம் சொல்லிட்டு போனதுனால நம்மளும் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ சுதந்திர திருநாளிலே சுதந்திர காற்றை அவர் எப்போ அனுபவிக்கிறார்னா வண்டியில் போகிறப்ப தான் அனுபவிக்கிறாராம். வண்டியில் போகிறப்ப தான் சுகமாக இருக்குது, அப்படியே ரெக்க கட்டி பறக்குது, அண்ணாமலை சைக்கிள்னு அப்படி கிளம்புறாரு, அப்படி போகிறாரு. மகிழ்ச்சியாக தான் இருக்குது கேட்குறப்ப. இனிமேல் எல்லா ஆண்களும் அப்படியாவது சுதந்திர காற்றை அனுபவிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இந்த சுதந்திர திருநாளில் எத்தனையோ தலைப்பு கொடுக்கலாம். இருந்தாலும் குடும்பத்தில் பேசுவதற்கு சுதந்திரம் பெற்றவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆண்களுக்கே பெண்களுக்கே, ஆண்களுக்கே அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர். ஆண்கள் எப்படியெல்லாம் படுத்துகிறாங்க, ஆண்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க, நம்மளை கடைசி வரைக்கும் பேச விட மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த நேரத்தில் நான் முத்துக்குமாருடைய கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருது. நான் முத்துக்குமாருடைய தூர் கவிதை ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தாலும் திரும்ப கேட்கணும். அந்த தூர் கவிதையில் சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார். வேப்பம்பூ மிதக்கிற எங்கள் வீட்டில் தூர்வாரும் உற்சவம் நடைபெற்றது. அப்பா முங்க முங்க அதிசயமாய் பொருட்கள் வெளியே வந்தது. அப்பா முங்குகிறார், கரண்டி வந்தது, இது வேலைக்காரி திருடியது என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து ஒரு கரண்டி வந்தது, இது தங்கச்சி பாப்பா உள்ளே போட்டது என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருந்தார்கள். எல்லாம் நடந்து முடிந்தது. அப்பாவும் வெளியே வந்தார். பாவம் அம்மா இப்பொழுது வரை கதவின் பின்னால் நின்று கொண்டுதான் அப்பாவோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்பா தன் மனசை தூரெடுக்க மறந்தே போய்விட்டார், கிணத்தை தான் தூரெடுக்கிறார்னு முடிப்பார். ரொம்ப அருமையான ஒரு கவிதை, இன்னும் நிறைய போகும் அதில். ஆண்கள் அந்த ஆண் ஆதிக்கம் என்பதிலிருந்து இன்னும் வெளியில் வரல. என்னைக்கு பெண்ணை பேச விட்டுருக்குறோம்? அதுவும் மற்றவங்க யாராவது வந்திருக்கும்போது பெண் ஒரு கருத்து சொல்லிட்டா குளவரி தாக்குதல் நடத்திடுவாங்க. பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்பாங்க. அந்த அம்மா நடுங்கிடும் ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் அடி வாங்குறது வேற, அது வேற.
அதுக்கப்புறம் ஆம்பளை அடி வாங்கினேன். ஆழ்மத்தில் பேசுகிற குத்துனேனா அப்படின்னா இவர் சொல்கிறார், நீங்கள் போங்க, அங்கே வேணால் அப்படி அமைதியாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, போனதுக்கப்புறம் வெளுவல் எங்களை போட்டு வெளுக்கிறது எங்களுக்கு வடிவேல் வாங்குகிற அடியை விட அதிகமாக நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம். உண்மை அதுதான் நம்ம பார்க்குறோம். ஊன்னு கத்துவாங்க வெளியில், வீட்டுக்குள்ளே போனோடனே பொட்டி பாம்பாக ஆகணும். ஏன்னா வீட்டில் அம்மா ஆட்சி தான். அது இவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஆண்கள் வந்து எங்களுக்கு பேச்சுரிமை கொடுக்கல. இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை பெண்கள் தான் பேசியது. இது காலங்காலமாக நடக்கிற ஒரு பிரச்சனை. தாத்தா பாட்டி காலத்திலேருந்து பாட்டியை பேசவே மாட்டாங்க. தாத்தா கிட்ட பேசாமே 16 பிள்ளை பெற்றிருப்பா பாட்டி. ஆமாம், எப்படி பெற்றாலாம் கேட்கப்படாது, நீங்கள் பேச்சே குறைஞ்சிரும். அன்றைக்கெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஒரு காலத்தில் கார்த்திக் எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த காலத்தில் என்னாச்சு, அவர் வெளியே போயிருக்கிறாருன்னாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, அது வெளியே போயிருக்குன்னாங்க. இப்போ கார்த்தியா அது எங்கேயாவது போயிருக்கும், எல்லாம் அக்ரிணி ஆக்கிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி போச்சு. இப்போ ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. ஹாய் ஹாய் இவங்களே மெசேஜ் போட்டுக்கிறாங்க, பேர் சொல்லி தான் கூப்பிட்றாங்க. நான் யாரோ தம்பியை கூப்பிட்றியாமான்னு இல்லை, என் புருஷனை தான் கூப்பிட்றேன் அப்படிங்குது. ஒரு காலத்தில் பேர் சொல்ல மாட்டாங்க. 7 மலைங்கிற பேரை அந்த கிளவிட்டேருந்து வாங்குறதுக்குள்ளே நம்ம பட்ட பாடு நிறையா. இந்த சென்சஸ் டியூட்டி போகிறப்ப நாங்கள் படுற பாடு வீட்டுக்கார பேரையே சொல்லாது. ஒரு 10 வீடு இருந்துச்சு, 10 வீட்லேயும் ஒரே பேர் சொன்னாங்க. ஏம்மா 10 வீடு அவருக்கு இருக்காமா? ஆமாம், அவர் தான் வீட்டு சொந்தக்காரர் அப்படின்னாங்க. ஏம்மா நான் உன் வீட்டுக்கார பேர் என்னம்மா கேட்டேன் அப்படின்னா. நான் எப்படிலாம் இருக்காங்க. சென்சஸ் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வேடிக்கையாக இருக்கும். பேர் வெளியில் வராது, பேரை சொல்ல மாட்டாங்க. நம்ம மீறி அவர் பேர் இதானா, அவர் பேரை சொன்னால் பார்த்துக்க, எட்டுப்பட்டியும் அவர் பேரை கேட்டால் நடுங்கு, நீ என்னடா நான் பேரை சொல்கிறேன்பாங்க. அப்படிலாம் இருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் சுதந்திரம் அப்படி இருந்தது. இன்றைக்கி பெண்களுடைய கை அப்படி ஓங்கி இருக்குது. அப்படி தான் இந்த 3 பேரும் புலம்பி இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து எல்லாமே போச்சு, எதுவுமே எங்களால் முடிவெடுக்க முடியல. ஆரம்பிக்கும் போது மண்டையை ஆட்டுவாங்க, அப்புறம் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதான் அழகாக சொன்னார், பெண் புத்தினா பின் புத்தி, பின்னால் வர்றதை முன்னால் சொல்லக்கூடிய புத்தி கிடையாதுங்க, குத்திக்கிட்டே இருக்கிற புத்தி. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ என்ன. அது எப்போ முடிவு பண்ணுவாங்க தெரியுமா, கல்யாணம் 1 வருஷம்தான் ராஜ மரியாதை ஒவ்வொரு ஆம்பளைகளுக்கும். அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஒரு பிள்ளையை பெற்ற உடனே நீங்கள் என்னை காப்பாற்றலைனாலும் என் மவன் காப்பாற்றுவேன். மவன் எங்கேருந்து வந்தேன், மவனுக்கு எங்கேருந்து காசு வரும் அப்படின்னு ஒரு தைரியமாக பேசுகிற பேச்சு அங்கே தான் தொடங்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் அதை கடந்து தான் வந்திருப்பான். அது வரைக்கும் 1 வருஷம் அமைதியாக நம்ம உய் அப்படிலாம் சொல்லுவோம், அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹோல்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் தொலைஞ்சான். அதுக்கப்புறம் இவன் பேசுகிறதே நிறுத்திடுவான். இதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் நம்ம வாட்டுக்கு சொல்லக்கூடாது. சுதந்திரம் இல்லை சுதந்திரம் இல்லைலாம் சொல்லக்கூடாது. சரியா? சுதந்திரம் நிறையா கொடுத்தாச்சு. முடிவுகள் எடுக்கிற அத்தனை விஷயமும் ஆண்கள். அதனால தான் கேட்டேன், உங்கள் வீட்டு பேர் யார் பேரில் இருக்குதுன்னு கேட்டேன். பத்திரம் யார் பேரில் இருக்குது, உங்கள் பேரில் இருக்குது. கடன்காரனை யார் இருப்பா, வீட்டுக்கார். அவர் தான் டியூ கட்டுவார். ஆனால் பேர் பூரா அம்மா பேரில் இருக்கும். அம்மா பேரில் தான் லாக்கர் இருக்கும், அம்மா பேரில் தான் எல்லாம் இருக்கும். அப்புறம் எதுக்கு சுதந்திரம் இல்லை சுதந்திரம் இல்லை சுதந்திரம் இல்லைன்னு கிடையாது. நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, கிராண்டட். அதுதான் இன்றைக்கி நாட்டின் நிலைமை. ஆனால் ராஜேஸ்வரி சொல்லும்போது எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, காலங்காலமாக உரிமை மறுக்கப்படுகிறது. அது அங்கொன்று இங்கொன்றுமா நடந்துக்கிட்டு இருந்தாலும் பெரும்பாலும் இந்த சுதந்திர திருநாளிலே நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, குடும்பத்தில் பேச்சு சுதந்திரம் என்பது ஆண்களுக்கு அதிகம் இருக்கிறதா பெண்களுக்கு அதிகம் இருக்கிறதா என்று சொன்னால், நான் சொன்னதைப் போல திருமணமாகி 1 ஆண்டு ஆண்களுக்கு இருக்கிறது. அதன் பிறகு வாழ்நாள் முழுக்க பேச்சு சுதந்திரம் பெண்களுக்கு தான் இருக்கிறது. எனவே பேச்சு சுதந்திரத்தை அதிகம் அனுபவிப்பவர்கள் பெண்களே என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். Hello JCTV family, thank you for your love and support. நீங்க இல்லாம நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. Infotainment, edutainment with entertainment, இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ். எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? Mobile phones like Android, iOS, Android TV and Apple TV, Tata Play Bing, Amazon Fire Stick, SCV Infinity Box, Airtel Extreme Box, Roku TV. 16 நாடுகள்ல எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். YouTube, Instagram லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. Watch JCTV anywhere, anytime.